Hi soldiers, Parithabangal ஆபீஸ்க்கு வந்தாச்சு. 160k PC பில் பண்ண போறோம். இது வந்து ரைட் கிளிக் பண்ணா எய்ம் பண்ணுவோம். அந்த கிரவுட் ஃபண்டிங் மேட்டர். ஆக்சுவலா என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்? ரொம்ப நாள் கழிச்சு PC பில் வீடியோ. அட கிறுக்கு. தெரிஞ்சதா கேமரா தெரிஞ்சதா? தெரியலையா? அது யார் கூடடா? கணேசா கூட. சொரண்டி சொரண்டி எடுக்கிறான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட்டை மாட்டிட்டு படுற பாடு. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா A2D சார்பில் ஒரு பிசிஐ பில் செய்து கோபி சாகருக்கு கொடுக்க போறோம். எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய எடிட்டிங் டீமுக்காக புதுசா வந்து பாருங்க கோபி சுதாகர் விளாக்ஸ், அதாவது கோசு விளாக்ஸ் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் இதெல்லாம் எடிட் பண்ண போறாங்க. கணேசா எதுக்காக வந்திருக்கா அப்படின்னா A2D PC Factory இது என் கையில இருந்து இவன் கைக்கு மாறுது. இந்த குழந்தையை பெத்து வளர்த்து உன் கையில கொடுக்குறேன். நல்ல பிள்ளை தான் கடாக்குட்டி. அதாவது சோல்ஜர்ஸ் A2D PC Factory வந்து வேற மாதிரி மாத்தி கொண்டிருக்கிறான் கணேஷ். போன் பண்ணா போன் எடுக்கல, ரெஸ்பான்ஸ் வரல, பிசி டெலிவரி ஆகல, சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா சாரா சங்கர்த்துல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்க இவனை கேளுங்க. கன் மாதிரி வரும் இல்ல என்னன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டோம். வை பிகாஸ் நிறைய பேர் கேட்பீங்க, எல்லாருக்கும் பண்ண மாட்டோம், அதாவது கம்மியான பேருக்கு தான் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் பில்ட் பண்ணி கணேசா வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்றான். ஏன்னா வந்து டிராஃபிக் நிறைய இருக்கு, ஆனா சப்ளை கம்மியா இருக்கு எங்ககிட்ட. ஸோ அதனால வந்து இப்போ சப்ளை அதிகப்படுத்த போறோம். ஃபார் யுவர் சர்வீஸ் we are here. This video is sponsored by A2D PC Factory. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் பேஸ்டு பிசி பில்டிங் சொல்யூஷன். உங்களுக்கு என்ன மாதிரி பிசி என்ன பர்பஸ்க்கு தேவைப்படுதோ அதை நீங்க சொன்னீங்கன்னா கன்சல்டன்ஸே வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு எது பெஸ்ட்ன்றதை சொல்லுவாங்க. நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A2D PC Factory வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கு. பிசி பில்டுக்கு நீட் இருக்கவங்க வெப்சைட்ல இருக்க பில்ட் அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா கன்சல்டன்ஸே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன ரெக்யர்மெண்ட், அந்த ரெக்யர்மெண்ட் என்ன மாதிரி பிசிஸ் கொடுக்கலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபி சுதாகருக்காக நான் வந்து 160k பிசியை பில் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னா வீடியோ எடிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். சொல்கிறேன், நீ தான் சொன்ன பர்பஸ்ல தான் ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னா வீடியோ எடிட் பண்ணணும். வாட் கைண்ட் ஆஃப் வீடியோ எடிட்டிங்? யூடியூப் வீடியோ vlogs. இன் which resolution? 4K. ஐஃபோன்லயும் 4K எடுப்பாங்க, ப்ரோரஸ்ல எடுப்பாங்க சம்டைம்ஸ். அப்புறம் GoPro யூஸ் பண்ணுவாங்க, S264 வரும். கேமரால யூஸ் பண்ணுவாங்க, அது S264 வரும். வீடியோ எடிட்டிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி Adobe Suite தான் இருக்கும், லைக் Premiere Pro and After Effects. Other than that, DaVinci யூஸ் பண்ணலாம். கலர் கரெக்ஷன். தமிழ் இருக்கல, எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுதான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயம் மெயின், ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ற ப்ராசஸர் வந்து இவனை வச்சு வீடியோ எடுத்து Intel 14th generation 14700K i7 சொல்ல வேறு. Hey, what is wrong with you, man? கேமரா பார்த்தா பயம் சொல்லுது சார், ஒன்றும் இல்லை அவனுக்கு. என்ன, நான் அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம ஒரு கம்பெனி கொடுத்துருக்கேன்டா, A2D PC Factory ஆஃப்டர் திஸ் வீடியோன்னு சொல்லிட்டு கிராஃப் இப்படி எடுத்து போடணும், இப்படி இறக்குற மாதிரி போடக்கூடாது. சரி ஓகே, எதுக்காக இந்த Intel i7 14700K ஃபார் வீடியோ எடிட்டிங்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸிங் இருக்கு. ஓகே, ரெண்டரிங் அப்படின்னு வரும்போது டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் இல்லாம இதுல இருக்கிற இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸும் சேர்ந்து ரெண்டர் பண்ணும். வீடியோ எடிட்டிங்னு வரும்போது மல்டிபிள் ட்ராக்ஸ், மல்டிபிள் ஆடியோஸ், மல்டி த்ரெடட் டாஸ்க்ஸ் இருக்கும். அதெல்லாத்தையும் பண்றதுக்கு AMD கம்பேர் பண்ணும்போது அதுல 8 கோர்ஸ் இருக்கும். திஸ் சேம் லெவல் இந்த பட்ஜெட்ல வர ப்ராசஸ் Ryzen 7ல. ஆனா இதுல 8 வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் இருக்கு, 12 வந்து எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்கு. சோ ரெண்டும் சேர்ந்து 20 கோர்ஸ், 28 த்ரெட்ஸ். சோ அப்படினும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் கெயின், அதாவது த்ரெட்டும் அதிகமா இருக்கும், ரெண்டாவது குயிக் சிங்க் இருக்கு. சபாஸ் கெட்டிக்கார. இதுக்கு நம்ம சூஸ் பண்ண மதர்போர்டு வந்து Z790P Wi-Fi. சோ இது ஏன் யூஸ் சூஸ் பண்ணீங்க? வேற என்ன, பட்ஜெட் தான். ஆக்சுவலா இது ஏன் சூஸ் பண்ணிருக்காங்கன்னா இதோட ரேட் அதிகமான மதர்போர்ட்ஸ்லாம் இருக்கு நண்பர்களே. பட் என்ன மேட்டர்னா வீடியோ எடிட்டிங்க்கு ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம். யாருமே வந்து ஒர்க் லைக்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே போட்டுலாம், இதுக்கு மேல போனாலும் போலாம். பட் மேட்டர் என்ன, அந்த பட்ஜெட் இதுக்கு மதர்போர்டு போட்டு அதுக்கு பதிலா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுல போட்டுலாம் அப்படின்றது தான் பிளான். ஓகே, பிரிக்கலாம் அப்படியே பில்ட் ஆரம்பிச்சலாமா? ஆல்சோ இதுல Wi-Fi இருக்கு, Wi-Fi 6E இருக்கு. ஆமா, நீங்க ரொம்ப நாள் ஆச்சுல பில்ட் பண்ணி. இவர் பில்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. சரி, நேர்ல பார்க்கறதுக்கு வெரி சந்தோஷமா இருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்ட் என்ன பண்ண போறோம்னா இதில் ப்ராசரை போடலாம். இதுதான் நண்பர்களே 14700K. கரெக்ட் கிரிக் குருக். ஒரு காலத்தில் 4750K வாங்குறதுக்கு உள்ள என் வாழ்க்கையை அடமானம் வச்சு வாங்கினேன், வேலை செஞ்சு. இப்போ பாருங்க 14700K வந்து சிம்பிளாக பில் பண்ணிட்டு இருக்கேன்.
நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி முழு உழைப்போட த்ரஸ்ட்டோட ட்ரைவோட ஒர்க் பண்ணால் எல்லாமே ஈஸியாக கிடச்சிடும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ், நாட் த கோல். இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணும்? 30 GB பண்ணும். வீடியோ எடிட்டிங்க்கு நல்லா பண்ணுறீங்கன்னா இல்லை பட்ஜெட் கம்மியாக 16 GB போக 8 GB பத்தாது. ஸோ 30 GB மஸ்ட் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DDR5 5200 MHz 2 16 GB மொத்தம் அது பார்த்தா 32 GB ரேம். புதுசாக சோல்ஜர்ஸ் இன்னொரு ரேம் டைப் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா வந்து இந்த மாதிரி ரேமா போடாமல் மாடலாக இருக்கும், எப்படியே பச்சக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் அது வந்து கமர்ஷியலைஸ் ஆக்கலன்னா ரேம் ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ராசர் வந்து ஒரு 40,000 ரேஞ்ச் வரும் நண்பர்களே. மதர் போர்டு வந்து 20,000 to 25,000. ரேம் வந்து 10,000 கீழே கிடைக்கும். ஓகே டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SSD மட்டும் SSD ரேட் எவ்வளோ? SSD ரேட் இப்போ கம்மி தான், இப்போலாம் ஒரு 6,000 ரேஞ்சு நண்பர்களே. அவ்வளோதான். இது வரைக்குமே இப்போ நம்ம வந்து 80K கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, மதர் போர்டில் பண்ண வேண்டிய முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த ப்ராசரை கூல் பண்ணுறது கூலரை மாட்டோம். ஸோ அதுக்கு நம்ம போயிருக்கிறது என்னடா கூலர் மாஸ்டர் 360 இருங்க. ஏப்பா அப்படி பார்க்குற? அதில் ML இருக்குது, இல்லை ML இல்லை, மாஸ்டர் லிக்விட் தான் ML. ஃபுல் ஃபார்ம் போட்டிருக்காங்களா? ஓகே ஓகே. எதுக்காக இந்த கூலரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ண 360 போகிறது நல்லது. இது ரேட் எவ்வளோ? இதெல்லாம் இப்போ சீப் ஆயிடுச்சு தானே? எஸ், நீங்கள் வாங்கும்போது 15 என்னமோ, இப்போ வந்து 8,000 ரூபாய். 20,000 ரூபாய்க்குலாம் கூலர் இருக்கு நண்பர்களே அந்த காலத்தில். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரேடியேட்டரில் ஃபேனை மாட்ட போறோம். இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டாக போட்டக்கூடாது, ரொம்ப லூஸாக போட்டக்கூடாது. ஏன்னா ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா இது பிளாஸ்டிக் பெண்ட் ஆகி அது ஃபேனில் இடிச்சிடும். ரொம்ப லூஸாக போயிட்டுனா டைட்டு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிடும். அதில் வந்து என்னென்னா சவுண்டு வரும், அதான் பிரச்சனை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்பு சோல்ஜர்ஸ். ஆமா ஆமா, நான் டெண்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? கணேஷா, அப்படி என்ன கோல்டு வாங்கி வச்சிருக்கியா? நண்பர்களே, கோல்டு வாங்கி வச்சிருக்கேன் சப்ஸ்கிரிப்ஷன். அப்பயே ஒரு ரெக்வஸ்ட் வர மாட்டேங்குது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் வந்து லவ் பண்ணணும்னு ஆசை இருக்குங்க, ஆனால் வந்து லவ் பண்ண முடியல. ஏன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் எதுக்கு நான் டிண்டர் இன்ஸ்டால் பண்ணி? இதுவும் ஒரு பசிதானப்பா. இப்போதானே 24 வயசுல தானே ஆரம்பிக்கிறேன் நான். இப்போதான் ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறம் ஆரம்பிச்சாதான் ஒரு 25 வயசுல கிடைக்கும். நீ ட்ரை பண்றா, ஒண்ணும் நடக்காதுடா. ஆமா. ஓகே, இப்போ வந்து இது பண்ணலாம். முதல்ல இதை வந்து பிரிக்கணும். நிறைய பேர் இப்போ இதை மாட்ட போறோம். ஹீட் ஆயிட்டான். ஏசிலாம் ஓடுது, அப்புறம் என்ன ஒரு மென்டல் அப்படிதான். நீ ஒரு கலுசர். ஓகே சோல்ஜர்ஸ், மதர் போர்ட் ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம்னா கேபினெட்ல அதே மாட்டணும். இப்போ கேபினெட் என்ன சொல்ல போனா ஆட்டெக்கோட P20C. எதுக்காக இது சூஸ் பண்ணிருக்குன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டெல்த் கேபினெட். அது ரொம்ப ஜிகுலாம் இருக்காது, ஸ்டடியா இருக்கும். ஸோ இது ஒரு ஒர்க்குக்காக பண்றதுனால ஃபிளாஷே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிருக்கோம். எப்படி என்ன பண்ண போற? இதுல எர்த்து இருக்கும்ல, இது எடுத்து வச்சீங்கன்னா எர்த்து இது வழியா போயிட்டு கீழே. எப்படி என்னடா பாரு, இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. எடுங்க. அதுதான் எடுக்க வந்தேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. பிரி இதுக்கு மேலே நீ தான் கணேஷ் தான் பில் பண்ணணும். எனக்கு கால் வலிக்குது ஜிம்முக்கு போயிட்டு வந்து. 750 வாட் போதுமான்னு கேட்பீங்க. 750 வாட் இஸ் எனஃப். கையாக்கு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடா வந்து ஸ்டாக்கே இல்லை. அது வேணா கையாக்கே கம்மி ரேட்லாம் கிடைக்குது. போட்டாச்சு நண்பர்களே. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு உள்ள வைக்க வேண்டியதான். இப்போ மதர் போர்டு இன்ஸ்டால் செய்யலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன கூலரை மாட்டோம். சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட அசம்பிள் பண்ணியாச்சு. இன்னும் கேபிள் மேனேஜ்மெண்ட் தான். அவாடா கொடுக்குறாங்க, இப்படி ஆட் பண்றியா? கேபிள் மேனேஜ்மெண்ட்ல வந்து எப்பயுமே கணேஷா தான் பண்ணுவான். ஏன்னா அது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். என்னடா இழிச்சவாயே பாருங்க. கணேஷ் கேபிள் பண்ணிடுறியா? பண்ணிடு. சூப்பர் கமான் யூ கேன் டு இட். ஆஹா, ஆரம்பிச்சிட்டானோடா. ஐயா சோல்ஜர்ஸ், கேபிள் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் இட், கணேஷாவோட கேபிள் மேனேஜ்மெண்ட். இப்போ என்ன பண்ணால் கிராஃபிக்ஸ் கார்டை பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 4060 Ti MSIயோட வென்டஸ் எடிஷன். வீடியோ எடிட்டிங் தான் ப்ரோ 4060 போய்க்கலாமே, 4060 Tiக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 60க்கும் 60 Tiக்கும் குடா கோர்ஸ் வந்து அதிகம். அதுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் டிராஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கியிருக்கோம். இப்போது கிராஃபிக்ஸ் கார்டு உள்ள சொல்ல வேண்டியதான். அவ்வளோதான் நண்பர்களே, சமையல் ரெடி. i7 14700K வித் 4060 எடிட்டிங் PC. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணா டேரக்டரா என்ன பண்ணலாம்னா நம்ம கோஸோட ஆஃபீஸ் போகலாம். ஓகே, அவர்கிட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். உனக்காக கேசி போடல.
சிஸ்டம்க்கு போட்டிருக்கேன். கேம் விளையாட முடியுமா? ஒரு பொண்ணு கூட கிடையாது. அப்புறம் அந்த பக்கம் தான் வந்தாங்க. பொண்ணு கூட்டிட்டாங்க. அதான் நான் என்னடா கம்முன்னு வர்றாருன்னு பார்த்தேன். கடைசியாக நான் கேட்குறேன் அந்த க்ரௌட் ஃபண்டிங் மேட்ரு ஆக்சுவலாக என்ன நடந்தது, வாட் ஹேப்பன்? அது ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னா பப்ளிக்காக போட்ட படம்னு ரெக்கார்டில் இருக்கு. பிளாக் மார்க் குமார் தான். எப்படி என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு.